பெரிய கேஜ் இருக்கு. அந்த பெரிய கேஜ்ல ஒரு சின்ன கேஜ்ல ஒரு எலியை வச்சிடறாங்க. ஒரு எலி இன்னொரு எலியை வந்து வெளியே சும்மா ஃப்ரீயா உலாத்தி விட்டுறாங்க. ஓகே, ஸோ இப்போ அதை விட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த உள்ள கேஜ்ல இருக்க எலி எப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்து வெளியே அந்த இன்னொரு எலிக்கு அனுப்பிட்டே இருக்கும். அந்த எலி வெளியே இருக்க எலி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதோட மெயின் அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ட்ரை பண்ணும்னா அந்த எலிய கேஜ்ல இருந்து எப்படி வெளியே எடுக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம்ல சக்சஸ்ஃபுல்லாகி வெளியே எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கு. இது காரணம் வந்து அது உள்ள இருக்க எலி வந்து அது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அதே எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ உள்ள ஒரு சாக்லேட் வச்சிடறாங்க. அதே ஒரு எலி கூண்டுக்குள்ள இந்த எலி இருக்கு, ஆனா அந்த சாக்லேட் வந்து ஒண்ணு வச்சிடறாங்க. இப்ப அந்த எலி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு அதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த எலி மோர் தென் 50-60-70% ஆஃப் த எலி ஃபர்ஸ்ட் அந்த எலியை விடுவிக்க தான் ட்ரை பண்ணும். அந்த எலியை விடுவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன்னும் ஒரு ஹார்மோனி பெருசா அப்படி எக்ஸாம்பிள் சொல்ல, அந்த எலிட்ட இருந்து வர்ற அந்த எரிச்சலான சிக்னல் முதல்ல சொன்னல அதுதான் அதுக்கு கடுப்பேத்துது. சரி ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணுவோம், நம்ம அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் கூட நம்ம சேர்ந்து சாப்பிட்டுக்கலாங்கிற நிலைமைக்கு வந்துரும். எனக்கு சில விஷயங்கள் தோணுது. இதுக்கு ஒரு நம்ம மனுஷங்களோட எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, வெளியே வந்து பிச்சைக்காரன் உட்கார்ந்து இருக்கான். இப்ப வந்து அவனுக்கு நீங்க வந்து காசு போடுறீங்க. எதுக்கு காசு போடுறீங்க? அம்மா அப்படின்னு கேக்குறாருல. இப்ப அவன் கேட்காம இருந்தா போடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இது சைக்காலஜிக்கலா என்னன்னா நம்ம போடுறதே வந்து இட்ஸ் நாட் டு மேக் them feel better. I mean அவங்கள ஃபீல் it is to make yourself feel 100% கரெக்ட்டா சொல்றேன். நம்ம பெட்டரா ஃபீல் பண்றது. நான் பண்ணிட்டேன்டா, நான் உதவி பண்ணிருக்கோம்ல. நம்ம வந்து அதுதான் மனுஷனோட இதுவே. அவன் நல்லா இருக்கணும்னு நம்ம போடுறதோ அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நம்ம ஃபீல் குட் பண்றதுக்காக பிளஸ் அந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் சிக்னல் அந்த பிச்சைக்காரன் வந்து வர்றது வேண்டாம், அதை இப்ப நம்ம தவிர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகும். நீங்க கார்ல போயிட்டு இருந்து டக்கு டக்குன்னு சில பேர் ஓபன் பண்ணி இது பண்ணா அவன் அந்த காரை விட்டு போகணும் தான் நினைப்பீங்க. அதுக்காக அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறது. அதோட ஒரு உள்ள நீங்க பயங்கரமா பீட்சா பர்கர் சாப்பிட்டு இருக்கீங்க, பயங்கர அதை கூட என்ஜாய் பண்ண மாட்டீங்க. சரி அவன் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அதே சேம் கான்சியஸ் சைக்காலஜிக்கல் திங்கிங் தான் வந்து இருக்கு. சரி நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்னீங்களே? இல்ல அது இப்ப சொல்ல வேண்டாம்.